Hi everybody, I am R. Malini. This is your Malini Simple Grammar class. So நம்ம கிளாஸ்ல லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா a visitor from distant lands அப்படிங்கிற அந்த ஒரு லெசன் பார்த்தோம். அதில் வந்து 2 விசிட்டர்ஸ் பார்த்தோம், அதாவது சில்லி அண்ட் ஆல்சோ பிளாக் பெப்பர். அதை ரெண்டையும் ஃபைன் பண்ண அந்த ஒரு ரெண்டு ஃபாரினர்ஸையும் பார்த்தோம். அட் த சேம் டைம் இதில் வந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து நம்ம இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வரும்பொழுது அவர் வந்து வர வழியில் வந்து இங்கே பிளாக் பேப்பரை தேடிட்டு வர்றாரு. எதுக்காக இந்தியா கண்டுபிடிக்க வர்றாருன்னா பிளாக் பேப்பருக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற சில்லியை வந்து தன்னோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் பிளாக் பெப்பர் ஹீ ஃபவுண்ட் த சில்லி இன் சவுத் அமெரிக்கா. இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா செல்வி அப்படிங்கிற அந்த பொண்ணு சொல்கிறா, ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து என்ன தேடி வந்தாரோ அது கிடைக்கல. ஸோ அவர் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்குல்ல, ரொம்ப பரிதாபகரமாக இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா சொல்கிறாங்க, இட் வாஸ் லிட்டில் சேட். அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து சவுத் அமெரிக்கா வந்து போனார், அங்கே வந்து சில்லி கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் ரொம்ப ஸ்பைசியாக காரமாக தான் இருக்கும், பிளாக் பேப்பருக்கு ஈக்குவலாக அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா சில்லியை பேக் பண்ணிவிட்டு தன்னோட ஊருக்கு வந்து கிளம்பிட்டார், அதாவது தன்னோட கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சில்லி பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக வந்து மிளகாய் பயிரிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அங்கே தான் வந்து பயிரிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது சரி எப்படி வந்து இங்கே வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி வந்து இந்த சில்லி இங்கே வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought to India. அதாவது கேரளாவில் கோழிக்கோடில் தானே வந்து இந்த கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டில் தானே இருந்தது. அப்போ எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படிங்காட்டியும் போர்ச்சுகீஸ் இருக்காங்களே அவங்கள ஒருத்தர் தான் வந்து இங்கே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வந்து சில்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கே எடுத்துகிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவாக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து இதனோட நியூ ஸ்பைசியான ஒரு குக்கிங் ஐட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைசியான அந்த குக்கிங் ஐட்டத்தை வந்து பார்த்தாங்க. அதாவது பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ் பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங். அதாவது அந்த சில்லிஸ் வந்து அந்த நம்ம நாட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா குக்கிங் ஐட்டத்துலேயும் பெப்பர், அதாவது கருமிளகு பிளாக் பெப்பரை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிளாக் பெப்பர் வந்து அவ்வளோ வந்து கோல்டு டைமண்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு அந்த காலத்தில். இதில் டூயூனோவில் சொல்கிறாங்க பாருங்கள், சில்லிஸ் வர் ஃபர்ஸ்ட் நோன் ஆஸ் கோவை மிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கோவை மிர்ச்சி அப்படிங்கிற பேரால் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்லிஸ் வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா லாங்காக ரொம்ப நீளமாக ஒல்லியாக இருக்கிற சில்லிஸ், அதுக்கப்புறம் நல்லா உப்பி இருக்கிற சில்லிஸ், குடமிளகா மாதிரி நல்லா குண்டாக இருக்கிற சில்லிஸ் பார்க்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயும் ஸ்ரீலங்காலேயும் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில்லிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி எல்லா பக்கமுமே வந்து மிளகாய் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்திய மக்களும். சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது செல்வியும் மணியும் வந்து அவங்க பிளேட்டில் பொட்டேட்டோ கறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சில்லியை வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஹவு யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ். அதாவது இந்த சில்லி ஒரு சில சாம்பார் குக்கிங் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெலிஷியஸ், அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எவ்வளோ தூரத்துலேருந்து வந்த இந்த ஒரு சில்லியை பற்றி இவங்க தெரிஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தே ஷவுட்டட் அண்ட் குயிக்லி டுக் எ பைட் ஆஃப் சில்லி. அதாவது அடுத்தது அப்படியே சிரிச்சுக்கிட்டு இந்த ஃபாரின் விசிட்டரை நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை கழிச்சு சாப்பிட்றாங்க. அதாவது டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் ஸோ யூ ஆர் கோயிங் டு ஈட் யூ. அதாவது நம்ம எப்பொழுதுமே கறி லீவ்ஸாக இருக்கட்டும் இல்லை க்ரீன் சில்லியாக இருக்கட்டும் நம்ம பிளேட்லேருந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து போட்டுருவோம், அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து நல்லது உடம்புக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த லெசன் த ஃபாரின் விசிட்டர். இந்த ஃபாரின் விசிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோவில் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அவனுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ கறியில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் விசிட்டர் சில்லியோட முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் 2 ஃபாரின் விசிட்டர் பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று சில்லி, இன்னொன்று பொட்டேட்டோ அண்ட் அனதர் ஒன் பிளாக் பெப்பர். ஸ்பைசியான அந்த 2 பொருள் என்னதுன்னா பிளாக் பெப்பரும் சில்லியும். அந்த பிளாக் பெப்பர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து சில்லி கண்டுபிடிச்சாங்க. சில்லி கண்டுபிடிச்ச உடனே பிளாக் பெப்பருக்கு பதிலாக கருமிளகுக்கு பதிலாக இந்த சில்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
க்ளோசரி மீனிங் பாருங்க. ஃபாரின்னா பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி, அயல் நாடு அல்லது வெளிநாடு. மெர்ச்சன்ட்ஸ்னா பீப்புள் ஹூ ட்ரேட், வியாபாரிகள், வியாபாரம் பண்ணுறவங்க. செயில்டுனா ட்ராவல்ட் இன் எ போட் ஆர் ஷிப், ஒரு கப்பல்லையோ இல்லது வந்து படகுலையோ வந்து பயணம் பண்ணுறது. போர்ச்சுகீஸ் அப்படின்னா பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல், போர்ச்சுகல் நாட்டு மக்கள். பாப்புலர்னா வெல் நோன், அறியப்படுகின்ற, நல்ல வந்து புகழ் வாய்ந்தன்னு சொல்லலாம். டெலிஷியஸ்னா வெரி டேஸ்டி, ரொம்ப சுவையான அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்க, ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வேன் அம்மா செட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி மீன்ட், அதாவது ஃபாரின் விசிட்டர் அப்செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லி. செல்வி ஆஸ்க் டிட் தே கம் இன் ஏரோப்ளேன் பிகாஸ் ஷீ, செல்வி வந்து கேட்குறான் இவங்கெல்லாம் ஏரோப்ளேனில் வந்தாங்களாம் இந்த ஃபாரின் விசிட்டர்னு கேட்கும் பொழுது அவள் வந்து ஜோக்காக தான் கேட்டிருக்கா. அம்மா பாட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த ஷாப்ஸ், அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தட்ஸ் ஆல் இன் திஸ் பேஜ். நெக்ஸ்ட் பாருங்க, கண்ட்ரியும் நேஷ்னாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்களை பிரெஞ்சு பீப்புள்னு சொல்லுவாங்க. சைனா மக்களை சைனீஸ்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா ஆர் யூஎஸ்ஏல இருக்கிறவங்க அமெரிக்கன். ஸ்ரீலங்கா மக்களை ஸ்ரீலங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பெயின் ஸ்பானியார்ட். பர்மா பர்மிஷ். இந்தியா இந்தியன். தாய்லாந்து தாய். அடுத்தது இங்கே வெக்காபுலரி ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இங்கே பின்னாடி ஒரு ரூட் வேர்டுக்கு பின்னாடி ஏற்படுறோம்னா சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எ டீச்சர் இஸ் எ பர்சன் ஹூ டீச்சர்ஸ், டீச் ப்ளஸ் இயர் டீச்சர். அதே மாதிரி யூஸ் ப்ளஸ் இயர் யூசர், பையர், செயிலர், வாட்சர் அண்ட் ஆப்ரேட்டர், ஃபாரினர், பேக்கர், ரைட்டர், கவர்னர், ஆக்டர்னு சொல்லிட்டு பின்னாடி ஆட் பண்ணி அந்த ஒரு ஆக்ஷனோட என்னவா மாற்றிருக்காங்கன்னா நவுனா மாற்றிருக்காங்க. வேர்பை நவுனா மாற்றிருக்காங்க. யூசர்னா பயன்படுத்துபவர், பையர்னா வாங்குபவர், செயலர் நீந்துபவர், வாட்சர் கவனிப்பவர், அண்ட் ஆப்ரேட்டர் இயக்குபவர், ஃபாரினர் வெளிநாட்டவர், பேக்கர் கேக் தயாரிப்பவர், ரைட்டர் எழுத்தாளர், கவர்னர் ஆட்சியாளர், ஆக்டர் நடிகர். இந்த மாதிரி ஒரு கிவன் த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்டு வேர்பிலிருந்து இந்த ஈஆரையும் ஓவாரையும் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவுனா நேமிங்கோட மாற்றிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான் இந்த பேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சோகிராஃபில் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் அட்ஜெக்டிவ்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற அட்ஜெக்டிவ்ஸ், அந்த அட்ஜெக்டிவ்ஸோட அந்த ஒரு ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ வி வில் see the next one, poetry, I dream of spices, and also லெசனோட புக் பேக் எக்ஸசைசஸ், அதாவது கிராமர் பார்ட்ஸும் பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.